கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நாட் மீ அப்படின்ற பிஎல் சீரிஸோட எபிசோட் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எபிசோட் 1 உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அவங்க கிளம்புற மாதிரி முடிச்சாங்களே, இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஷான் கூட ஒயிட் வந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஷான் சொல்றான், நான் ஸ்பீடா போகணும், நீ என்னை வந்து பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்றான். இவனும் வந்து பிடிச்சிக்கிறான். அப்படியே போறாங்க. ஒரு பாழடைஞ்ச வீடு மாரி இருக்கு. அங்க வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து யோக் வந்து ஷான் கிட்ட வந்து ஒரு சிகரெட் குடுக்குறான். அடுத்தது பிளாக் கிட்டயும் இந்தாடா அப்படின்னு குடுக்குறான். அவன் வந்து வேணான்னு சொல்லிடுறான். உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்புறம் கிராம் வந்து மேப்ப காமிச்சு, இங்க தான் நம்ம போணும். எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளால ஜிபிஎஸ் யூஸ் பண்ண முடியாது. ட்ராக் பண்ணிருவாங்க. அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க பிளானும் போட்டு முடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஒயிட்டுக்கு தெரியுது. யார் வீடியோ எரிக்க போறாங்க. அது யார் வீடுனா, தாவி அப்படின்ற ஒருத்தர் சொன்னேன்ல, அவனோட வீட்ட தான் வந்து எரிக்க போறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் பிளான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் கேசோலின் கேன்ஸ வந்து எடுக்க போறாங்க. இவனையும் கூப்பிடுறாங்க. இவன் வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு அவன் ஓடிடுறான். அத வந்து ஷான் பார்த்துடுறான். ஓடி போய் என்ன பண்றான்னா, கால் போடுறான். யாருக்குன்னா, டாட் இவங்க ஃப்ரெண்ட் இருந்தான்ல, டாடுக்கு கால் பண்ணி, "யார் வீட்டையோ எரிக்க போறாங்க. என்னால எல்லாம் சுத்தமா முடியாது." அப்படின்ட்டு வந்து அவன் அழுவுறான். உடனே டாட் வந்து, "உன் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா, நீ அவன மாரி தான் இருந்து பார்க்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ." அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். அப்பயும் கட்டும் பண்ணிடுறான். கரெக்ட்டா பார்த்தா ஷான் வந்துடுறான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து, "ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்ப ரெடியா நிக்கிறாங்க. அப்ப வந்து, "நம்ப இத பண்ணி தான் ஆகணுமா?" அப்படின்ட்டு வந்து ஒயிட் கேட்குறான். எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து, "நீ வரலன்னா போடா, நாங்க போறோம்." அப்படின்ட்டு வந்து ஷான் சொல்றான். அதுக்கப்புறம் ஒயிட் வந்து என்ன சொல்லி பேச்ச மாத்துறான்னா, "நீங்க எல்லாம் தைரியமா இருக்கீங்களான்னு நான் பார்க்க வந்தேன். அதனால தான் அப்படி கேட்டேன்." அப்படின்ட்டு சொல்லி பேச்ச மாத்துறான். அதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு தாவி அவரோட ஃபாரஸ்ட்ல இருக்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்புறம் வந்து பிளான் போடுறாங்க. அப்போ கிராம் வந்து சொல்றான், "ஒரு கார்ட் மட்டும் இருக்காரு. செக்யூரிட்டி மட்டும் இருக்காரு. அவர மட்டும் பார்த்துக்கிட்டா எல்லாத்தையும் பிளான் முடிச்சிடலாம்." அப்படின்ட்டு. உடனே ஷான் வந்து, "பிளாக் நீ போய் அவர பார்த்துக்கோ." அப்படின்ட்டு வந்து சொல்லி அனுப்புறான். இவனும் வந்து போறான். போயிட்டு சுத்தி சுத்தி இவன் தேடுறதுலயே அந்த செக்யூரிட்டி இவன கண்டுபிடிச்சிடுறான். அவன் வந்து, "யாரு நீ?" அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்க சொல்ல, ஷான் வந்து அவன கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து வச்சு மயக்கிடுறான். உடனே வந்து இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே அங்க சீன கட் பண்ணா, ஒரு வீடு மாரி காமிக்கிறாங்க. அங்க வந்து யாரோ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். ஏதோ போலீஸ்லாம் வச்சு வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் வந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அங்க அது முடிச்சா வந்து இங்க காமிக்கிறாங்க. இங்க வந்து கேசோலின் வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம 2ண்ட் ஃப்ளோர்லேருந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துட்டு 2ண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. பிளாக்க தவிர எல்லாரும் வேற ஒரு சைடு போயிடுறாங்க. பிளாக் கிட்ட வந்து, "நீயும் வந்து எல்லா இடத்தையும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து தெளிச்சு விடு." அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அவங்க வேலைய பார்க்குறாங்க. ஒயிட் என்ன தெரியுமா பண்றான்? போயிட்டு பாத்ரூம்ல மொத்தமா கொட்டிட்டுறான். அவன் வெளில வர சொல்ல கரெக்ட்டா ஷான் வந்துடுறான். வந்து எல்லா வேலையும் கரெக்ட்டா முடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்குறான். இவன் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். மீதி இருக்கவங்க எல்லாரும் வீடு ஃபுல்லா வந்து கேசலின் வந்து கொட்டிட்டே வராங்க. கொட்டிட்டு வந்துட்டு வெளில நின்னு ஒரு சந்தோஷமா அந்த வீட்ட வந்து பார்க்குறாங்க. அடுத்தது ஷான் வந்து கையில பாட்டில் எடுக்குறான். அத பத்த வைக்கிறான். அப்படியே வந்து வீட்ல மேல போட்டுடுறான். ஃபுல்லா வீடு நெருப்பு பத்திக்கிட்டே எரியுது. அதையும் இவங்க வந்து சந்தோஷமா பார்க்குறாங்க. எதையோ ஜெயிச்ச சந்தோஷத்துல பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க சீன கட் பண்றாங்க. அங்க வரைஞ்சிட்டு இருந்தான்ல, அவன் வந்து வரைஞ்சு முடிச்சுட்டான் போல. வரைஞ்சு முடிச்சு யுஎன்ஏஆர் யுனார் அப்படின்ட்டு எழுதி, அத வந்து ஃபோட்டோ எடுத்து அவன் பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா, வெளில ஃபுல்லா பத்தின்னு எரியுது. என்ன பண்றதுன்ட்டு அவனுக்கும் தெரியல. அப்போ கீழ இருக்க ஒயிட் வந்து அவன பார்த்துடுறான். பார்த்துட்டு கத்துறான், "யாரும் இல்லன்னு தானே சொன்னீங்க? இங்க ஒருத்தன் இருக்கான் வந்து காப்பாத்துங்க." அப்படின்ட்டு சொல்றான். அவன் கத்துறத கேட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. இவன் அதுக்குள்ளேயே வந்து உள்ள நெருப்புக்குள்ள அவன காப்பாத்த வந்து ஓடிடுறான். உடனே மத்த 3 பேரும் வந்து ஃபவுண்டெயின்ல வந்து அவங்க ஷர்ட்ட போட்டு நனச்சுட்டு அத வந்து எடுத்துட்டு வராங்க. கிராம், யோக் அவங்க வந்து அந்த மாஸ்க் போட்டவன காப்பாத்த தேடி போறாங்க. ஷான் வந்து பிளாக்க தேடி போறான். அந்த மாஸ்க் போட்டவன் வந்து மயங்கி விழுந்துடுறான். அப்ப வந்து யோக் வந்து பார்த்துடுறான். அவன வந்து கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து வெளில போட்டுடுறான். அதுக்குள்ள இங்க பிளாக்கும் வந்து மயங்கி விழுந்துடுறான். அதாவது ஒயிட் மயங்கி விழுந்துடுறான். அப்போ ஷான் வந்து அவன காப்பாத்திடுறான். ஒயிட்ட வந்து ஷான் காப்பாத்திடுறான்னா, அடுத்த சீன் வந்து அவன் வரைஞ்சான்ல, அது ஃபுல்லா மொத்தமா பத்திட்டு எரியிற மாரி காமிக்கிறாங்க. மாஸ்க் போட்டவன காமிக்கிறாங்க. அப்போ வந்து யோகேக்கா, "நீ ஓகே தானா? நீ தாவிக்கு ஒர்க் பண்றியான்ட்டு?"
வந்து இல்ல அப்படின்றான். உடனே இவன் வந்து நான் உன் ஃபேஸ பார்க்கணும் அப்படின்ட்டு மாஸ்க்க கழட்ட சொல்ல அவன் வந்து ஓடிடுறான். இவனும் பின்னாடியே போய் பார்க்குறான். அவன் வந்து தப்பிச்சிடுறான். அடுத்தது ஒயிட்ட காமிக்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப பயந்துட்டான். அந்த கோவத்துல வேற கத்துனான். "யாரும் இல்லன்னு தானே சொன்னீங்க. உள்ள ஆள் இருக்காங்களே! அவன் செத்துருந்தா என்ன பண்றது?" அப்படின்ட்டுலாம் கேட்குறான். அப்போ வந்து ஷான் வந்து "நம்ப தான் பொறுப்பு. அதில நீ தான் ரொம்ப முக்கியமான பொறுப்பு. ஏன்னா இது வந்து நீ தான் பிளான் பண்ண." அப்படின்ற மாரி அவன் வந்து சொல்லுவான். உடனே வந்து இவன் பயத்துல அப்படியே தரையில படுத்துடுறான். அடுத்தது அங்கருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிராண்ட்மா கேட்குறாங்க, "யாரும் இல்லன்னு தானே சொன்னேன். அவன் எப்படி வந்தான்?" அப்படின்ட்டு. அவன் வந்து "எனக்கும் தெரியல. நான் செக் பண்ண சொல்ல ஆள் இல்ல" அப்படின்ட்டு. ஷான் வந்து யோகிட்ட கேட்குறான். அவன் "ஓகேவா? நல்லா இருக்கானா? உன் முகத்த பார்த்தானா?" அப்படின்ட்டு. இவனும் "ஆமா" அப்படின்ட்டு தான் சொல்றான். எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு. இப்போ ஒயிட் போயிட்டு தனியா நின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அண்ணா பிளாக் வர மாரி இருக்கு. அப்ப அவன் நெனச்சு பார்க்குறான். எனக்கு என் அண்ணன வந்து நல்லாவே தெரியும்னு நெனச்சேன். ஆனா எனக்கு அவன பத்தி சுத்தமா ஒண்ணும் தெரியல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நெனச்சும் பார்க்கல. நம்பளுக்கு லா வந்து சரியில்லட்டா, அதுக்குன்னு நீங்களே இப்படி பண்ணுவீங்களா? அப்படின்ற மாரி அவன் வந்து நெனச்சு பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க வந்து ஷான் வந்துடுறான். எல்லாரும் நின்னுட்டுருப்பாங்க. வந்து இதுக்கப்புறம் நான் இதுல எதுலயும் தலையிட மாட்டேன். நான் இது மாரி பண்ண மாட்டேன். நான் விட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். எல்லாருக்கும் கோவமாயிடும். என்னடா! அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராம் வந்து அவன் பயந்துட்டான் போல. அவன் என் கூட வரட்டும் சரியாயிடுவான் அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு போறான். அடுத்தது மத்த எல்லாம் கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பைக்ல ஏறுறாங்க. அப்ப இவன் கையில அடிபட்டுருக்குல்ல, அதுக்கு வந்து கிராம் வந்து பேண்டேஜ் வந்து போட்டு வச்சான். அப்படியே இவங்க வர சொல்லவே பகலாயிடுது. அப்புறம் 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. அப்போ கிராம் சொல்றான், "நீ சொல்லிக் குடுத்தனால தான் எனக்கு இந்த பைக்கே ஓட்ட தெரியுது. நீ சொன்னல ஃப்ரீடம் இஸ் தி ஆக்ஸிஜன் ஆஃப் தி சோல். அதனால தான் நாங்கலாம் எவ்ளோ தைரியமா இருக்கோம்." அப்படின்ட்டு வந்து அவன் சொல்லுவான். அடுத்தது வந்து ஒயிட்டும் அவன் 2 கையும் விரிச்சு ஜாலியா வந்து பார்த்துட்டே வருவான். அப்படியே வந்து அவங்க சீன முடிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஷான காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ட்ராயிங் பண்ணுவாங்க போல. அங்க வந்து வரைஞ்சிட்டுருக்காங்க. அப்பயே வந்து யோசிச்சுட்டா, அந்த நியூஸ் வந்து பேப்பர்ல வந்திருக்கு. இவங்க எரிச்சாங்கல்ல அந்த வீடு. அந்த பொண்ணுகிட்ட காமிச்சு, "எரிச்சவங்க ஹீரோஸ்ன்னு நெனைக்கிறியா? வில்லன்ஸ் நெனைக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்பான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு, "எனக்கு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ மாரி இருக்க வில்லன்" அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து, அவங்க எரிச்சது நல்லது தான். ஆனா வந்து அது சட்டத்துக்கு எதிரா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி அவ சொல்லுவா. இவனு வந்து கேட்டுட்டு அமைதியா இருப்பான். அப்படியே அங்க சீன கட் பண்றாங்க. ஒயிட் வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கான். போஸ் எல்லாம் ஒருத்தனும் தெரியாம இடிச்சிடுறான். அப்போ தான் பார்த்தா ஒயிட்டோட ஷர்ட்ல வந்து ப்ளூ இங்க் இருக்கு. உடனே அவன் வந்து ஒயிட்னர் எடுத்து போட்டும் வச்சான். அதுக்கப்புறம் சும்மா வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து நேத்து வீடு இடிச்சாங்கல்ல, அத பத்தியும் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து ஒயிட் வந்து அவன்கிட்ட கேட்குறான், "நீ என்ன நினைக்கிற?" அப்படின்ட்டு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், "அவங்க எரிக்காம இருந்திருந்தா வந்து இப்போ அப்படி ஒண்ணு இருக்குன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க பண்ணதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க லாவுக்கு எதிரா பண்ணிட்டாங்க." அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். அடுத்தது இவன் எக்ஸாம் எழுதுற மாரி காமிக்கிறாங்க. இவனும் வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதுறான். அப்படியே அங்க சீன கட் பண்றாங்க. யோக் அவன் கிளாஸ் ரூம்ல இருக்க மாரி காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒருத்தர வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். டீச்சர் வந்து எக்ஸ்பிளைனா பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் வந்து வரைஞ்சிட்டே இருக்கான். அப்ப பின்னாடி இருக்க பொண்ணு பார்த்துட்டு, "யார வரையிற?" அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அப்பதான் இவன் அவன் பேப்பர பார்க்குறான். அந்த மாஸ்க் போட்டவன் தான் வரைஞ்சு வச்சிருக்கான். அத பார்த்துட்டு இவனே சிரிக்கிறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போலங்க. அடுத்தது இவங்க கராஜ் காமிக்கிறாங்க. அங்க வந்து ஷான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அப்போ கிரம்ப்பா வந்து "என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு கேட்கறாரு. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அவன் பிளாக் வந்து இதுக்கப்புறம் வரமாட்டானா அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுக்கு வந்து அவரு "ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. இவன் வேற "ஒரு வேள அவன் சாவுகிட்ட போயிட்டு வந்தான்ல, அதனால பயந்துட்டான் போல" அப்படின்றான். உடனே அவரும் "அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. தெரியல. நீ வேணா போய் கூப்பிட்டு பாரு" அப்படின்றான். ஐட்ட காமிக்கிறாங்க. அவன் வந்து ரூம்ல வந்து நின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்ன்ட்டு வந்து அவனுக்கு மூச்சு அடைக்குது. கை, கால்லாம் இழுத்துக்குது. பார்த்தா அங்க பிளாக்குக்கு வந்து சீரியஸ் ஆகுது போல. இவனும் வந்து விழுந்துடுறான். அதுக்குள்ள அங்க வந்து பிளாக்க வந்து டாக்டர்ஸ் வந்து காப்பாத்திடுறாங்க. அதனால இவனும் வந்து நார்மல் ஆயிடுறான். நார்மல் ஆனோனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளில கரெக்ட்டா வரான். பார்த்தா ஷான் நிக்கிறான். "ஏன் அவன் மூஞ்சி டல்லா இருக்கு?" அப்படின்ட்டு வந்து அவன் தொட்டு பார்த்துட்டு, "நீ வருவியா மாட்டியா?" அப்படின்ட்டு கேட்குறான். இவன் வந்து "நான் வந்தா நீ பாப்ப" அப்படின்ட்டு திமிரா வந்து சொல்லிடுவான். அவனும் "நான் இதுக்கப்புறம் வரேன் நான் பாருன்ட்டு" கிளம்பி போயிடுறான். அடுத்தது இவன் வந்து டாடுக்கு கால் பண்ணி, "வா" அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கப்புறம் சீன கட் பண்றாங்க. பார்த்தா வந்து பிளாக்கோட பைக்ல டாட் வந்து ஓட்டிட்டு இருக்கான். ஒயிட் வந்து பின்னாடி உட்காந்துட்டுருக்கான். இவன் வந்து அவன சொல்லி தர்றதுக்கு கூப்பிட்டான் போல.
ஒயிட் வந்து சொல்லுவான், "எனக்கு ஓட்ட தெரியும். இது கொஞ்சம் பெருசா இருக்கனால பயமா இருக்கு. அதான் உன்ன கூப்பிட்டேன்" அப்படின்னுவான். கார்ட் வந்து சொல்றான், "இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் பிளாக்குக்கு. நீ ஏதாவது பண்ணேன்னா, அவன் எழுந்து உன்ன முடிச்சு விட்டுருவான்" அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனும் வந்து ஓட்ட ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ண சொல்ல கொஞ்சம் பொறுமையாவே ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாட் வந்து "கொஞ்சம் ஸ்பீடா போ. ஏன்னா நீ பிளாக்கா இருக்கணும்னா, நீ அவன மாரி நடிக்கணும். அவன மாரி யோசிக்கணும்" அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். "அப்படியே என்ன ஓரமா இறக்கி விட்டுரு" அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். அவன் இறங்குனதுக்கப்புறம் இவன் போயிட்டு சிக்னல்ல நிப்பான். ஷான் வந்து நிக்கிறான். நின்னுட்டு, "எங்க கராச்சிக்கு போறியா?" அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து, "உனக்கு சொல்ல முடியாது" அப்படின்னுவான். சரி யாரு ஃபர்ஸ்ட் அங்க போறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ட்டு வந்து ரேஸ் சொல்லிருவா. உடனே வந்து இவனும் ஓட்ட ஆரம்பிச்சுருவான். அவனும் ஸ்பீடா போக ஆரம்பிச்சுருவான். ஷான் தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல போயிட்டுருக்கான். அப்பயும் அவனுக்கு அந்த கோட் ஞாபகம் வருது. "ஃப்ரீடம் இஸ் தி ஆக்ஸிஜன் ஆஃப் சோல்" அப்படின்றது. உடனே அத நெனச்சு பார்த்து, "நம்ம அண்ணன மாரி நம்மளும் பயப்படாம இருக்கலாம்" அப்படின்ட்டு வந்து ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இப்போ இவன் முன்னாடி வந்துடுறான். அப்போ வந்து யோசிக்கிறான். நான் வந்து எது நடந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்டின்ட்டு நினைப்பேன். ஆனா இப்போ வந்து எனக்கு பின்னாடி இருக்கவன் என்ன யோசிக்கிறான் அப்டின்ட்டு எனக்கு தெரியல அப்டின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த எபிசோட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 பேரும் ஒரே மாரி தான் அப்டின்ட்டு வந்து ஒயிட் நெனச்சிட்டு இருந்தான். ஆனா வந்து அவனுக்கு 2 பேரும் மொத்தமா வேற வேற. அவன் எவ்ளோ கஷ்டப்படுறான், எப்படி இருக்கான் அப்டின்றது இவங்களுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ வந்து அவன் புரிஞ்சுக்கிட்ட மாரி காமிப்பாங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரமாவே வந்துடும். பாய் பாய்.